கதவு திறந்து உள்ள வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி. உள்ள நம்ம வச்சிருந்ததை விட இப்போ 2 கோழி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஆமா கைஸ், நம்ம யூடியூப்ல சப்ஸ்கிரைபர் ஏறுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கோழி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறோம்னு சொல்லி அதே மாதிரி யூடியூப்ல 32,000 சப்ஸ்கிரைபர்ல இருந்து 33,000 மாத்தி கொடுத்துருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்லயும் 15,000 ஃபாலோவர்ஸ்ல இருந்து 16,000 மாறி இருக்கு. ஒரு கோழி குஞ்சு 60 ரூபான்னு 2 கோழி குஞ்சு 120 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். இப்போ நம்ம கிட்ட மொத்தமா 49 கோழி குஞ்சு இருக்கு. செலவு 4,370 ரூபா. இன்னைக்கு நமக்கு வேற எந்த செலவும் இல்ல. இதே மாதிரி நீங்க சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ண நம்ம கோழி குஞ்சோட கவுண்டை ஏத்திக்கிட்டே இருக்க போறோம். அப்போ நீங்க பண்ண போற சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோவால நம்ம கோழி பண்ண எவ்வளவு பெருசா மாற போகுது. நம்ம சென்னையில இருக்கோன்றனால நமக்கு செலவு எல்லாமே ஜாஸ்தியா தான் இருக்கு. இதே ஒரு கிராமம் சைடுல வச்சு கோழி வளர்த்துனோம்னா எல்லாமே சீப்பா கிடைச்சிருக்கும். நம்ம மொட்டை கழுத்து கோழி எல்லாமே 70 கிராம்ல இருந்து 100 கிராமுக்கு உள்ள இருக்கு. நம்ம வாங்கினது ஆல்ரெடி ப்ரூடிங் முடிச்ச கோழி தான். ஆனா கருங்கோழி எல்லாமே கரெக்டா 60 கிராமுக்குள்ள தான் இருக்கு. கருங்கோழிக்கு லைட் கண்டிப்பா தேவைப்படும் போல. இது வின்டர் சீசன்னாலே என்னன்னு தெரியல, நம்ம சுடுதண்ணி வச்சு கூட பசங்க அவ்வளவு தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஆனா சாப்பாடுக்கு எந்நேரமும் கியூல நின்றுட்டே இருக்காங்க. இத்தனை பேருக்கு சாப்பாடு ஃபீடர் ஒன்னு பத்தாது போல. நம்ம ஒரே ஒரு 5 கிலோ பெரிய ஃபுட் ஃபீடர் போட்டுருக்கோம். அடுத்து இதுக்கு பக்கத்துல இன்னொரு ஃபீடரும் வைக்கணும். இந்த டித்துவா புயல்னால நம்ம வாத்து ஏரியா பயங்கரமா டேமேஜ். இனிமே இந்த இடத்துல நம்ம வாத்து கோழின்னு எதுவும் வளர்க்கறது ரிஸ்க் தான். நம்ம கோபால் பிரதர்ஸை இடம் மாத்தலான்னு கீழே இறக்கிட்டோம். கழுது கட்டா குட்டி சோறுன்னு ராமசோம இடத்துக்கு பக்கத்துல இருக்க இடத்துல கோபால் பிரதர்ஸை விட்டாச்சு. அப்படியே நம்ம ராமசோம அப்டேட்டும் பாத்துக்கங்க. பசங்க நல்லா இருக்காங்க. மழை பெய்யறனால வாக்கிங் தான் எங்கேயும் கூட்டு போக முடியல. நம்ம வாத்து ஏரியாவை ஃபுல்லா க்ளீன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. கோகோபீட் எல்லாத்தையும் அள்ளி எடுத்துட்டு சுத்தமா தொடச்சு வச்சிடலாம். இந்த கோகோபீட் எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல செடி வளர்க்கலாம்னு இருக்கேன். என்ன செடி வளர்க்கலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கிவியோட பேரை பாத்தீங்கன்னா அவங்களும் நல்லா இருக்காங்க. இந்த வாட்டி நம்ம பாட் எதுவும் கட்டாம உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். கிவி நல்லா ஆக்டிவா இருக்கு. ஆனா அதால பறக்க முடியல. ஒரு ரெக்க மட்டும் துடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம அரசன் அரசிக்கு ப்ரீடிங் பாக்ஸ் கட்டியிருந்தோம். அதுக்குள்ள சும்மா போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனா முட்டை எதுவும் போடல. இவங்க எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவங்களுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான். நம்ம வேம்புலியும் நல்ல growthல இருக்கான். டேம் பண்றதுக்கு கரெக்டான ஸ்டேஜ் இது. வேணும்ன்றவங்க மறக்காம டிஎம் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ண மறக்காதீங்க. இன்ஸ்டால பண்ண போற ஃபாலோக்கும் யூடியூப்ல பண்ண போற சப்ஸ்கிரைபரையும் வச்சு தான் நம்ம கோழி பண்ணையை டெவலப் பண்ண போறோம். சோ அதை பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.